ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். போன டயட்டில் நான் வந்து எண்டில் பார்த்திங்கன்னா 2.5 kg ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வெயிட்டை இந்த 3 மாதமாக நான் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி அதே வெயிட்டு ஒரு 10 கிராம் வந்து டிஃப்ரென்ஸு 66.30 இருந்தேன். இப்போ வந்து 66.40 இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும். நான் வந்து ஓவரி சிஸ்ட் ப்ராப்ளமில் இருக்கேன். வெயிட்டை எப்படிடா கம்மி பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது இந்த டயட்டில் இதில் தான் நம்ம வந்து நம்ம உடம்பை பார்த்துக்க முடியும், ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் இப்போ வந்து எப்போ திருப்பி இந்த டயட்டு ஜாயின் பண்ணணுன்னு ஒவ்வொரு மாதம் நான் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த நாள் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. யாராவது வெயிட்டை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த டயட்டு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா 100% ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே செய்யவே முடியாது. நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், வாசப்படி தாண்டி வெளியில் போக மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட அழகாக நீங்கள் 2.5 கிலோலேருந்து 3 கிலோ கண்டிப்பாக கம்மி பண்ணிடலாம். நான் போன டைம் இருந்தது வந்து 10 டேஸ் டயட்டு. அதுலேயே 100% எஃபர்ட் கரெக்டாக அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி வித்தவுட் எக்ஸசைஸ் 2.5 கிலோ நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ 15 டேஸ் இருக்குது. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நான் நினைக்கிறேன். வந்து கடவுளோட துணையோட இயற்கையினுடைய சூழ்நிலை வந்து எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்து இந்த டயட்டை 15 நாளும் வெற்றிகரமாக நம்ம எல்லாருமே பயணித்து முடிக்கணும் அப்படின்னு நான் எல்லாருக்குமே வாழ்த்துறேன்ப்பா. வாழ்க வளமுடன்.